வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பொழுது எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழியவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. வங்கக்கடலில் வரப்போகிற மார்ச் முதல் வாரத்திலிருந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமானது முதல் கனமழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவுமே நமக்கு மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மட்டுமே இந்த மழை பொழிவானது உறுதியாக இருக்கும். ஆகவே இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து புயலாக மாறுமா அல்லது வெறும் தாழ்வு பகுதியாகவே தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை, ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்தில் கனமழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையுமாக பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் ஆங்காங்கே பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ நிறைய மாவட்டத்தில் மேக கூட்டங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலுமே வறண்ட வானிலை, வறட்சி மற்றும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பகல் நேரங்களில் பதிவாகிட்டு இருக்கு. அதே சமயங்களில் அதிகாலையில் பனிப்பொழிவையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையாக தொடங்கி ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும். இதன் காரணமாக, அதாவது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதன் காரணமாக டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலும் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் சில இடத்தில் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி இங்கே மட்டும் சில இடத்துல நமக்கு மழை பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை ஆங்காங்கே பதிவாகும். மற்றபடி மற்ற மாவட்டங்களில் மழை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வறண்ட வானிலை காணப்படும். வெயில் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். சென்னை போன்ற பகுதிகளில் மழை வாய்ப்பு இல்லை. அதை தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் வெப்பநிலை கூடுதலாக நமக்கு பதிவாக போகுது. வரப்போகிற மார்ச் மாதத்திலிருந்து இன்னும் நமக்கு கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் உயரப்போகிறது. இப்போ நமக்கு 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது உள் மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களில் இந்த மார்ச் மாதங்கள் மற்றும் பிப்ரவரி இறுதியில் நமக்கு 37 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்க போகுது. 35லேருந்து 37 நமக்கு மாறப்போகுது. எல்லாமே நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. வெப்பநிலையானது மிக கடுமையாக இருக்கும். மார்ச் மாதத்தில் தொடர்ந்து இந்த மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் இந்த 3 மாதமும் கடுமையான வெப்பம் பதிவாகும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலையும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அடுத்து வரும் நாட்களில் முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக அதிகரிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக கடலோர, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் படிப்படியாக நமக்கு வெப்பநிலையும் உயர வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலையானது இந்த வருஷம் நமக்கு பதிவாகும். போன வருஷத்தில் அதிகபட்சமாக மீனம்பாக்கம், வேலூர், திருப்பத்தூர் இது போன்ற நிறைய இடங்களில் நமக்கு வெப்பநிலை அதிகமாக பதிவானது. கடலோர மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா சென்னை மீனம்பாக்கத்தில் 43.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் சென்றதை நம்ம பார்த்தோம். கோடை காலங்களில் இந்த வருஷம் நிறைய மாவட்டங்களில் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக பதிவாகும் நண்பர்களே. அதனால தான் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஆகவே தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து உயரப்போகிறது. அப்படிங்கிறதுனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
அதனால் இந்த வருஷம் நமக்கு மே மாதத்தினுடைய வெப்பநிலை மார்ச் மாதத்திலும், அதை தொடர்ந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கூடுதல் வெப்பநிலையும் நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதன் காரணமாக நிறைய மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைக்கும். இந்த வருஷம் நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிக அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட் எல்லாமே நம்ம கொடுக்க தான் போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் இருக்குது. ஆனால் அதற்குள்ளாக வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும். கேரளா பகுதிகளாகட்டும், தமிழ்நாடாகட்டும், கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான்னு சொல்லி எல்லா மாநிலங்களிலும், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா பகுதிகள், தொடர்ந்து ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார், மேற்கு வங்கம் என எல்லா மாநிலங்களிலும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் மிக மோசமான வெப்பநிலை, கிட்டத்தட்ட 47 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் கோடை காலங்களில் பதிவாக போகிறது. ஆகவே நம்ம வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமாக எல்லா மாநிலங்களிலும் இந்த வருஷம் இந்த கோடை காலங்களில், அதாவது மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்ப அலையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். தயவு செய்து தப்பித்து கொள்ளுங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு மழை பொழிவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த வெப்ப அலை வீசுவதற்கு முன்பதாக ஒரு பரவலாக மழை வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்திற்கு மட்டும் பதிவாகக்கூடும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பரவலாக மிதமான மழையும் கனமழை பதிவாகிய பிறகுதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக அதிகரிக்க போகுது. இந்த பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு இந்த பிப்ரவரி இறுதி வரைக்கும் தான், இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தான் பனிப்பொழிவுலாம். அதுக்கப்புறம் மார்ச் தொடங்கியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலையில் பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு குறைய தொடங்கி வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப மோசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலையானது பதிவாகக்கூடும். நண்பர்களே, தொடர்ந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். தொடர்ந்து அதிகமான தண்ணீர் பருகி கொள்ளுங்க. இனி அடுத்து வரும் கோடை காலங்கள் மிக மோசமானதாக அமையும். ஏன்னா பொதுவாக ஒரு மழை காலங்களில் ஒரு வெள்ளப்பெருக்கு மற்றும் புயல் எச்சரிக்கை நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே போல கோடை காலங்களிலும் வெப்ப அலை மற்றும் அதிகப்படியான வெப்பநிலை உயரும் பொழுது எச்சரிக்கை கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. அதை நம்ம சொல்லிட்டோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து உஷாராகிக்கோங்க. அடுத்தபடியாக மழை வாய்ப்புகள் குறித்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க. வெயில் பற்றி மட்டுமே அதிகமாக பேசுகிறீங்க, ஆனால் மழையை பற்றி யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மழை வாய்ப்புகள் இந்த மாதம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். மார்ச் முதல் வாரங்கள், அதாவது பிப்ரவரி 27, 28, அதுக்கப்புறம் இந்த மார்ச் முதல் வாரங்களில் பரவலாக கடலோரத்தில் மட்டும் பகுதியாக நமக்கு மிதமான மழை கிடைக்குமே தவிர மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.